வன்மத்தை மட்டுமே தனக்கு காட்டிய இந்த சமூகத்திற்கு அவர் திருப்பி என்ன செஞ்சாரு அப்படின்னு அதை படிச்சு பார்க்கும்போது உண்மையிலே மெய்சில் இருக்க வச்சது. பிறப்பால் நாம் அனைவரும் சமம். நீ எந்த சாதியில பிறந்திருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சட்டத்தின் முன் நாம் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு உயரிய கோட்பாட்டை உறுதி செய்யும் நம் நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை வழங்கி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெருமை தேடி தந்தவர். இன்னைக்கு ரிலீஸ் பண்ற இந்த புக்ல எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புக்ல ஒரு 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், நேர்காணல்கள் எல்லாமே இருக்குது. அதுல என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அவர் எழுதின அந்த பயோகிராஃபி தான். வெயிட்டிங் ஃபார் அ வீசான்னு சொல்லி அதுக்கு தலைப்பு வச்சிருந்தார். அதுல அவர் லைஃப்ல ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அவரை பாதிச்ச விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 6 சம்பவங்கள் பத்தி அதுல குறிப்பிட்டிருந்தார். அதுல ஒரு 2 விஷயம் ரொம்ப பாதிச்சது என்னன்னா, அதுல ஒண்ணு, அவருக்கு 9 இயர்ஸா இருக்கும் போது அவரும் அவருடைய பிரதரும் வெளியூர்ல இருக்கிற அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்ப ட்ரெயின்ல இருந்து இறங்கி இந்த மாட்டு வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கூட அவங்களை ஏத்திட்டு போறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமை. அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் காசெல்லாம் கொடுக்குறோன்னு ஒரு வண்டிக்காரர் ஒத்துக்கிறார். அப்ப கூட அந்த வண்டிக்காரர் என்ன பண்றாருன்னா, அந்த பசங்களை வண்டி ஓட்ட சொல்லிட்டு இவரு தீட்டு பட்டுடும்னு சொல்லி வண்டியில ஏறாம நடந்து போறாரு. அந்த நாள் முழுக்க அந்த பசங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம அந்த டிராவல் எவ்வளவு கொடுமையா இருந்துச்சுன்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்ணியிருந்தார். 2வது, அதே அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்கா, பிரிட்டன்ல எல்லாம் போய் படிச்சு டாக்டர் பட்டம்லாம் வாங்கி சாதிச்சு ஒரு பெரிய வழக்கறிஞரா இந்தியாவுக்கு திரும்ப வராரு. அப்போ மும்பைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க. அப்போ அவர் ஒரு அரசாங்க பொறுப்புல இருக்கிறாரு. அந்த கிராமத்துக்காரங்க ஒரு வண்டியை ஒண்ணு ஏற்பாடு பண்ணி அவரை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த வண்டி ஓட்டுறவரு அவருக்கு சமமா உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு யோசிக்கிறாரு, மறுக்கிறாரு. ஒரு லண்டனுக்கு போய் ஒரு பாரிஸ்டர் பட்டம் வாங்கிய அம்பேத்கரை விட ஒரு வண்டி ஓட்டுறவர் தன்னை உயர்ந்தவனா நினைக்கிறார். அதுதான் அந்த சமூக கொடுமை தான் அவரை சமத்துவத்துக்காக போராட வச்சது.